ஸ்டார்ட் ஓகே. பண்ணுங்க. இப்போ தனுசு ராசி அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில வந்து பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்துல 4 பாதங்கள் இருக்கு, போராட நட்சத்திரத்துல 4 பாதங்கள் இருக்கு, உத்திராடத்துல ஒரு பாதங்கள். இப்ப இந்த குரு பயிற்சி அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்திலேருந்து இது வரைக்கும் குரு தன்னுடைய 7ஆம் பார்வையா தனுசு ராசியை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப கடகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசிக்கு, அதாவது தனுசு ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு குரு பார்வை இருக்கு. 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு அப்படின்ற போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இருந்த பல கஷ்டங்கள், பல தொந்தரவுகள் இதெல்லாம் இப்ப மாறும். அடுத்தது இவங்க குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வுகள், ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் இதெல்லாம் அதிகமாகவே இருக்கும். இது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறது. சரி, அடுத்தது இந்த கடகத்துல இருக்கக்கூடிய குரு 7ஆம் பார்வையா இந்த ஜாதகத்துக்கு, அதாவது இந்த தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறது. இப்ப 2ஆம் இடத்தை பார்க்கும்போது அவங்களுக்கான பொருளாதார முன்னேற்றங்கள், கல்வி, குழந்தைகளுடைய கல்வி, பொருளாதார முன்னேற்றம், பொருட்கள் வாங்கல், ஏதாவது ஒரு புது புது முயற்சிகள் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த தனுசு ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனத்தை குரு பார்க்கிறாங்க. அப்போ இவங்க வீடு கட்டுவாங்க, இல்ல உயர்கல்விக்கு போவாங்க, இவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றியை தரும். இந்த குரு பயிற்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கு தான் இந்த குரு பயிற்சி மிக அதிக பலன்களை தருகின்றது. அடுத்தது இந்த குருவானவர் அதிசாரம் பெற்று சிம்மத்துல போகும்போது பாத்தீங்கன்னா டைரக்டா தனுசு ராசியை அப்போ அவங்களுடைய இடத்தை பார்க்கறது அப்படின்றதும் அப்பயும் ஒரு சிறப்பான பலன்களை தருவாங்க. அடுத்தது 7ஆம் பார்வையா பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தை பார்ப்போம் இந்த தனுசு ராசி. அப்போ அவங்களுக்கான வெற்றி அப்படின்றதையும் சிறப்பாக கொடுப்பாங்க. அடுத்தது 9ஆம் பார்வையா மேஷத்தை அதிசாரம் பெற்று சிம்மத்திலிருந்து பார்ப்பார். அப்போ அவங்களுக்கான பூர்வ புண்ணியம், சொத்துக்கள் இது எல்லாத்தையுமே பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க இந்த தனுசு ராசிக்கு தான் நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் நிறைய பலன்கள் அப்படின்றது இருக்கு. சரி, வேற என்னென்ன ராசிகளுக்கு நிறைய பலன்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்கும் தனுசு ராசிக்கும் இவங்களுக்கெல்லாம் வந்து அதிக பலன்கள், அதுல தனுசு ராசிக்கு மிக அதிக பலன்கள் அப்படின்றத இந்த குரு பயிற்சி கொடுக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். இதுதான் தனுசு ராசிக்கான பலன்கள். மகேஸ்வரி நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. இதில் ஒரு சின்ன டவுட் என்னன்னாக்கா, தனுஷ் லக்னம் இருந்தாலும் அது பாசிட்டிவாக இருக்குங்களா? தனுஷு லக்னம் அதாவது லக்னம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு நல்ல கேள்வி, ஒரு கேட்ட கேள்வி வந்து தனுசு ராசி வேற லக்னம் வேற, இது ரெண்டத்தையும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஆமா. இப்ப லக்னம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிறந்த டைம், அந்த பிறந்த நேரம் அப்படின்றது தான் லக்னமா வர்றது. அதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன்ல இருந்து கனெக்ட் பண்ணுவோம். ஓகே. இப்ப வந்து நீங்க வந்து எந்த மாசம் பிறந்தீங்க? அக்டோபர்னாக்கா நீங்க ஐப்பசி மாசம் பிறந்திருக்கிறீங்க. ஆமா. அடுத்தது உங்களுடைய லக்னம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தனுசு லக்னம். இப்ப தனுசு லக்னம்னா நான் இப்ப டைம் சொல்றேன் பாருங்க. ஒண்ணு நீங்க 6 to 8, 8 to 10, அதிகபட்சம் நீங்க 10ல இருந்து 12 மணிக்குள்ள பிறந்திருப்பீங்க. என்ன டைம் பிறந்தீங்க? 11 + 11க்கு அப்புறமா இருக்கும். இது என்ன எப்படி சொல்றேன், நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஐப்பசி மாசம்ன்ற போது சூரியன் சஞ்சாரம் பண்றது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா துலாத்துல இருக்கும், அதாவது துலா ராசியில இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு என்ன, நீங்க இங்கிலீஷ் தேதி என்ன ஐப்பசியில? இங்கிலீஷ் தேதி சொல்லுங்க. இங்கிலீஷ்ல வந்து 11. நவம்பர் 11. அக்டோபர் 11. அக்டோபர் 11னா நீங்க உங்களுக்கு சூரியன் இதுல இருக்கும், கன்னியில இருக்கும். ஓகே, சாரி. அக்டோபர் 11. அக்டோபர் 11. அக்டோபர் 15க்கு அப்புறம் தான் ஐப்பசி பிறக்கும். உங்களுக்கு வந்து சூரியன் வந்து இதுல இருக்கு, கன்னியில தான் இருக்கு. அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டைம் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க வந்து அக்டோபர் 11ன்ற போது நீங்க பிறந்ததுன்றது புரட்டாசி 26 அல்லது 27 தேதியில நீங்க பிறந்திருப்பீங்க. ஓகே. அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரியனோட கடைசி, இப்ப நான் வந்து இந்த ஒன்னொன்னு இருப்பு அப்படின்னு சொன்னேன், அது மாதிரி கன்னி இருப்பு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஓகே. அப்ப எவ்வளவு நேரத்துல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னியில வந்து சூரியன் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு சொன்னாங்க. அப்போ அந்த நேரத்துல சூரிய உதயம் ஒரு 5:50 இப்படி இருந்ததுன்னா கூட ஒரு 6:10 வரைக்கும் தான் இருக்கும். அதுல இருந்து ஒரு 2 மணி நேரம் இப்படி கூட்டம் போது பாத்தீங்கன்னா தனுசு லக்னத்துக்கு வந்துடும். இப்போ உங்களோட கேள்விக்கு வந்துடுறேன். இப்ப தனுசு லக்னம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய லக்னம்ன்றது உங்க உயிர் செயல்படக்கூடியது. உயிர் செயல்படக்கூடியது அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்னென்னலாம் சிந்திக்கிறீங்க, என்னென்னலாம் செயல்படுத்த போறீங்க, என்னென்னலாம் உங்களுக்கு ஃபர்ஸ்டேஷன், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லக்னம் தான். ஓகே. இதே சந்திரன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்னென்னலாம் அனுபவிக்க போறீங்க, என்னென்னலாம் உங்களுடைய
சூழ்நிலைகள் உங்களுக்கு உங்களுடைய உடலோ அல்லது மனசோ அதை ஏத்துக்குது அப்படின்றதெல்லாம் தான் சந்திரன். ஓகே இப்போ உதாரணத்துக்கு சொன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஓகே சரி, எப்படி சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்னம் சொல்றது தனுசு. ஓகேங்களா? எஸ் அடுத்தது உங்களுடைய ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்மம். எஸ் இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதாரணம் சொன்னா உங்க லக்னத்துக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கடகத்திலிருந்து குரு வந்து உங்களுடைய ராசிக்கு, அதாவது சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்க போறாங்க. ஓகே ஓகே 4ஆம் இடம் பார்க்க போறாரு அப்படின்ற போது கண்டிப்பா உங்களுக்கு வீடு, சொந்த வீடு அமையும். நீங்க சொந்த வீட்டுக்கு போவீங்க. இது உங்க மனசுல ஓடிட்டு இருக்கா? எஸ். அடுத்தது உங்களுடைய வேலை வாய்ப்பு அல்லது கல்வியில வந்து பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஓகே ஓகே உங்களுக்கான ஒரு அங்கீகாரம்ன்றது அங்க கிடைக்கும். இதுதான் கிடைக்கிற மாதிரி இருக்கா? இப்போதைக்கு இல்லை, பட் ஆனால் அது செக் பண்ணணும். அது செப்டம்பர் அக்டோபர் டைம் ஃப்ரேமில் அது சொல்லுவாங்க. அது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஆகும்போது பாத்தீங்கன்னா உங்க சந்திரனுக்கு 6ஆம் இடத்தையும் அவர் பார்ப்பார். உங்க சந்திரனுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதோட உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தையும் பார்ப்பார். அப்போ இப்போதைக்கு உங்களோட வேலையிலயோ உங்களோட சூழ்நிலைகள்லயோ ஒரு நிம்மதி இருக்கா உங்களுக்கு? நிம்மதி சொல்றதோட கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கு, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கு. இது என்ன காரணம் அப்படின்னா இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கறது லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறது. ஓகே சரி, அடுத்தது உங்களுடைய லக்னம் தனுசு லக்னம்ன்ற போது வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அப்படின்ற போது பாத்தீங்கன்னா அந்த ராசிக்கு 8ஆம் இடம்ன்ற மாதிரி இருந்தாலும் உங்களுடைய லக்னத்துக்கு 4ஆம் இடம் இருக்கு. அப்போ உங்களுடைய சுகஸ்தானங்கள் அலைச்சல் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஓகே எப்போதுமே நம்ம ஏன் வந்து ராசி பலன்கள் சொல்லும்போது இந்த சந்திரனை ஒட்டி வச்சு சொல்றதுன்றது என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் லக்னம் மாறுபட்டுன்ற போது யாருமே அந்த அளவுக்கு உள்ள போய் பார்க்க முடியாது. ஓகே இந்த ராசிக்கான பலன்கள் எவ்வளவு தூரம் ஒரு ஜாதகத்துக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 35-40% தான் அப்ளை ஆகும். ஓகே ஓகே இதே ஒரு ஜாதகருக்கு லக்னம் தெரிஞ்சதுன்னா இந்த குரு பயிற்சி பலன்கள் இந்த ஜாதகருக்கு ஒரு 70-80% அப்ளை ஆகும். ஓகே ஓகே இதுல இன்னொரு சந்தேகம் வரும், ஒரு 20% பலன்கள் எங்க குறையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட சந்திரனுக்கு சனி எங்க இருக்கிறார், ஓகே அடுத்தது உங்களோட சந்திரனுக்கு ராகு கேதுக்கள் எங்க இருக்கிறார், ஓகே இவங்களோட தன்மையை வச்சு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த நிலைகள் மாறுபடும். ஓகே சரி, இந்த பலன்களை மற்ற கிரகங்களும் கூட்டுவாங்க, அதே நேரத்தில் படிப்பாங்க. இப்போ உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா சிம்மராசி சந்திரன் கேது. இப்போ வந்து கேது வந்து கடந்து வந்திருக்கிறார், உங்க அம்மா வந்து தவறிட்டாங்க. இந்த சந்திரன் கேது உங்களுக்கு வந்து தொடர்புல வந்ததுனாலதான் உங்க அம்மா வந்து உங்களுக்கு ஒரு பிரிவு, இது உங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலையும். ஓகே எஸ். அடுத்தது உங்களுக்கு வந்து சந்திரனுக்கு 8ல சனி, ஓகே லக்னத்துக்கு 4ல சனி. இது என்ன ஆகும்னா உங்களுக்கான வேலை வாய்ப்புல நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஆனா மன ரீதியா கொஞ்சம் கஷ்டங்களை நீங்க சந்திச்சிட்டு இருக்கீங்க. ஓகே எஸ். இது வந்து சனியோடைய தன்மை. ஓகே சரி, ராகோட தன்மை என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சந்திரனுக்கு சப்தத்திலே ராகு இருக்கு. அப்போ நீங்க ஏதாவது புது முயற்சிகள் எடுக்கிறீங்க இல்ல உங்களோட இண்டிவிஜுவல் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு போராட்டம் இருக்கும். ஓகே ஓகே இது வந்து ராகு ஏற்படுத்தலை. இப்படிதான் நம்ம ஒரு லக்னத்தோடையும் பார்க்கணும், ஒரு சந்திரனோடையும் பார்க்கணும். ஓகே ஓகே எல்லாருமே சந்திரனுக்கு வச்சு பலன் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 100% ரிசல்ட் வரவே வராது. ஓகே ஓகே லக்னத்தோட வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ரிசல்ட் வரும். இன்னொரு உங்க ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜனனகால குரு உங்களோட ஜாதகத்துல மகரத்துல இருப்பாங்க. ஓகே இப்ப இருக்கக்கூடிய குருவும் அந்த குருவும் சஷ்டாஷ்டக நிலையில இருக்காங்க. இப்ப அவர் கீழே இறங்கிட்டாருன்னா உங்களோட ஜனனகால குருவா அவர் பார்ப்பாங்க. ஓகே அப்போ உங்களுக்கான பொருளாதாரம் அல்லது உங்களுக்கான வருமானத்துல ஒரு பெரிய முன்னேற்றமும். ஓகே ஓகே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் பின்னாடி வரக்கூடிய வகுப்புகள் ஒரு ஜாதகத்தை போடும் போது இதோடைய பலன்களெல்லாம் ஒன்றும் தெளிவா சொல்லிட்டே வருவாங்க. ஓகே ஓகே அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்தோடையும் அந்த லக்னத்தோடையும் அல்லது அந்த சந்திரனோடையும் இப்ப இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களோடையும் இப்ப இருக்கக்கூடிய ஜனனகால உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஜனனகால கிரகங்களோடையும் அதோட சேர்ந்த ஒரு தசாபுத்தியோடய நீங்க டிராவல் பண்ணும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகே ஓகே அடுத்தது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு செவ்வாய் தசை தான் போயிட்டு இருக்கு. உங்க லக்னத்துக்கு படி பாத்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்தை படி பாத்தீங்கன்னா 5க்கும் 12, அதாவது பூர்வ புண்ணியத்துக்கும் பெரியத்துக்கும் தான் தசா போயிடுச்சு. ஓகே இதுவும் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில காரகத்துவங்கள் அது சார்ந்த நிலைகளையும். ஓகே இப்போ உங்களுக்கு லக்னத்துக்கான விஷயங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா, இல்ல ராசிக்கான விஷயங்கள் அந்த குரு பயிற்சியில் என்ன சந்தேகம்? இல்ல அவ்வளவுதான். ஓகே, அருண் சார் உங்களுக்கு இதுல இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இதுல நீங்க ஏதாவது நோட் பண்ணீங்களா, உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா, சந்தேகம் வந்து எனக்கு? அதாவது சார் இப்போ என்ன எனக்கு பொதுவான சந்தேகம் என்ன சார்,
இப்போ தனுசு ராசி அப்படிங்கிறத நீங்கள் கணிக்கிறீங்களா சார்? 12ஆம் இடம் குரு பார்வைன்னு, அது எப்படி சார் சொல்றீங்க? இப்ப குருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, இப்ப மிதனத்துல இருக்கக்கூடிய குரு 5, 7, 9 பாக்குறாரு. அதே மாதிரி கடகத்துல வரும்போது 5ஆம் ராசியில போய் விருச்சிக ராசி. ஆமா, விருச்சிக ராசி தான் சார். 5ஆம் இடங்கிறது விருச்சிக ராசி. 7ஆம் இடம்ன்ற போது பாத்தீங்கன்னா மகர ராசி. மகர ராசியை பாக்குறாரு. அடுத்து 9ஆம் இடம்ன்றது மீன ராசி. மீன ராசியை பாக்குறாரு. எந்தெந்த ராசிகள் எல்லாம் குரு பாக்குறாரோ அவங்களுக்கு விசேஷ பலன்களை தரும். ஆமா சார், 5, 7, 9ஆம் இடம் பார்வை வந்து விசேஷம் இருக்கும். யாருக்கு விசேஷ பார்வை தருவாரு? விருச்சிக ராசி கொடுப்பாரு, மகர ராசி கொடுப்பாரு, மீன ராசி கொடுப்பாரு. மீன ராசிக்கு வந்து இப்ப 7 சனி போயிட்டு இருந்தாலும் நல்லாதான் இருக்கு. அது எதன் அடிப்படையில் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு கடகத்துல கீழே இறங்கிட்டாங்கன்னா அந்த மீன ராசியை பார்க்கப்படும். அப்போ அவங்களுக்கான பலன்கள் சிறப்பா இருக்கும் அப்படின்றது நிலைப்படவும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்ப தனுசு ராசி சொல்றோம் சார். தனுசு ராசி வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பலன்கள் வந்து எப்படி, எந்த இதை வச்சு சொல்றோம் சார்? என்ன அடிப்படையில சொல்றாங்க? ஆமா, எந்த அடிப்படையில சொல்றோம்? இப்ப அடிப்படைன்ற போது பாத்தீங்கன்னா என்னன்னு பாக்கணும் அப்படின்னா, குருன்றது என்ன காரகத்துவம்? இப்பதான் நீங்க அந்த நம்ம பேசிக்கா ஒரு கிரகத்தை பத்தி அதோட தன்மையை பத்தி படிச்சோம் பாத்தீங்களா? ஆமா சார். அந்த விஷயத்தை நீங்க படிச்சீங்கன்னா இதுக்கு பதில் வந்துடும். என்னன்னா, குருனா ஒரு சுபத்துவமானவர். ஆமா சார். ஒன்னொன்னு ஒரு போதனைகளை சொல்லக்கூடியவர், ஒரு கல்வியை சொல்லக்கூடியவர், ஒரு வித்தியை சொல்லக்கூடியவர். இதுக்கு ஒரே ஒரு பதில் சொல்லணும்னா நம்மளோட மூளையை செயல்படுத்தக்கூடியவர் அப்படின்னு. ஆமா சார். நீங்க உங்க ஜாதத்துல உங்களுடைய லக்னத்தையும் உங்களோட சந்திரனையும் குரு பார்த்தோம்னா நீங்க நல்லவர். உங்களோட லக்னத்தையோ இல்ல சந்திரனையோ குரு சனி பார்த்துட்டாரு அப்படின்னா நீங்க ஒரு புரியாத மிக்கவர், நீங்க ஒரு உழைப்பாளி, நீங்க எல்லாத்துக்கும் துணித்தவர். இதே உங்களுடைய லக்னத்தையோ சந்திரனையோ செவ்வாய் பார்த்துட்டாரு அப்படின்னா நீங்க ஒரு கோபக்காரர், அவசர முடிவு எடுக்கக்கூடியவர். இதே உங்களுடைய லக்னத்தையோ அல்லது சந்திரனையோ புதன் பார்த்துட்டாருன்னா நீங்க ஒரு வித்தைக்காரன், நீங்க ஒரு நகைச்சுவைக்காரர், எப்போதுமே பேச்சாற்றல தெளிவான ஞானம் உடையவர். இப்படி பார்த்துக்கலாம். இப்போ உங்களோட கேள்விக்கான பதில் புரிஞ்சிச்சா? இந்த விதம் புரியலனாலும் புரிஞ்சு சார். கீதாமா உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுமா? கீதாமா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் வந்து அந்த குரு பயிற்சியில இருந்து கேளுங்க. நீங்க எதுவுமே கேட்காம இருக்கிறீங்க. புரியுது. உங்களுக்கு சொல்லணும்னாமா நீங்க வந்து மேஷராசி சரிங்களாமா? மேஷராசி அப்படின்னா